ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே நாளில் வந்து 10 ப்ளவுஸ் தைச்சேன். ரொம்ப நாள் கழித்து வந்து ரொம்ப பிஸியாக வேலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி வந்து நான் டைம் மேனேஜ் பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிச்சேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்ச மாதிரி இருக்கும். அந்த 10 ப்ளவுஸில் வந்து 2 ப்ளவுஸ் வந்து மாடல் ப்ளவுஸு, மற்ற 8மே வந்து லைனிங் கிளாத் வச்சு நம்ம நார்மலாக தைக்கிறது தான். லேஸ் மட்டும் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த 10 ப்ளவுஸுமே ஒரு கோயில் கொடைக்காக வாங்கியிருந்தது, வேறு கஸ்டமரோடது. நான் எல்லாத்தையுமே தைச்சி முடிக்கும்போது டைம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 8 மணிக்கு நான் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் மிஷினில் உட்காந்துட்டேன். ஏன்னா நமக்கு வந்து 10 ப்ளவுஸ் இருக்குது, இதில் 2 ப்ளவுஸ் வந்து மாடல் ப்ளவுஸு. அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் டைம் வந்து ஆகும். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் அந்த 8 மணிக்கு உட்கார்ந்ததுனால ஒரு 11:30க்குள்ளேயே நான் ஒரு 3 ப்ளவுஸ் கிட்ட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கேப் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து 8 மணிக்கு உட்காந்து 11 மணி வரைக்கும் தைச்சிட்டு இருந்தோம். அதனால் கொஞ்சம் கேப் இருந்தால் தான் திரும்ப வந்து தைக்க முடியும். அதனால் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஒரு 12 மணிக்கு உட்காந்தேன். அந்த அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போதுமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த 3 ப்ளவுஸ் தைச்சதுக்கு ஊக்கு வச்சு எடுத்துட்டேன். அப்போ வந்து நமக்கு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து 12 மணிக்கு திரும்ப உட்காந்து 2 மணி வரைக்கும் தைச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து 2 மணிக்கு சாப்பாடுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு 3 மணிக்கு உட்காந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்ததுக்கப்புறமே நான் வந்தோடனே அவள் கூட இல்லை, நான் சொல்லிட்டேன், பாப்பா எனக்கு வந்து வேலை இருக்குது, நீ வந்து ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு உன் வேலையை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அவளும் புரிஞ்சுட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து அந்த 4 மணிலேருந்து அவளை டியூஷனை கொண்டு விடுற வரைக்குமே நான் வந்து தச்சிட்டு தான் இருந்தேன். டியூஷன் கொண்டு போய் விடுற நேரத்தில் தான் நான் எந்திரிச்சு போய் அவளை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்தேன். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தான் தைக்க முடியும். எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறத விட டைம் எதுக்கு ஆச்சு அப்படின்னா, ஊக்கு வைக்கிறதுலாம் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து சில பேருக்கு எம்மிங் கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருந்தாங்க, 2-3 கஸ்டமரு. அவங்களுக்கு மட்டும் எம்மிங் வேறு பண்ண வேண்டி இருந்துச்சு. உண்மையிலே வந்து இந்த மாதிரி ரஷ்ஷாக தைக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஆள் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். எப்போவுமே நான் வந்து ப்ளவுஸ் தைக்கணும், அன்றைக்கி வந்து இவ்வளோ ப்ளவுஸ் தைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா காலையிலே வந்து நான் எந்தெந்த வேலையை எப்பப்போ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ரிப்பேர்டாக எப்போவுமே வச்சுக்கிடுவேன். அப்போனா தான் நம்மளால் வந்து நினச்சபடி தைக்க முடியும். நீங்களுமே வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும், எனக்கு அர்ஜென்ட் ஆர்டர் இருக்குது, நான் வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிஷினில் உட்கார்ற மாதிரி பார்க்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்தில் வந்து தைக்க முடியும். நான் வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடித்து அமௌண்ட் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா 2840 ரூபா கிட்ட வாங்கினேன். உண்மையிலே வந்து அந்த அமௌண்ட்டை கையில் வாங்கும்போது பயங்கர சந்தோஷம். நம்ம வேணான்னு நினச்சிருந்தா நான் வேணான்னு சொல்லியிருக்கலாம். நான் ஏன் வந்து இத்தனை ப்ளவுஸும் தைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, முதல்ல வந்து எனக்கு ஒரு 6 ப்ளவுஸ் தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா வந்து சனிக்கிழமை நைட்டு வந்து ஒரு அக்கா வந்து ஒரு 3 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த ப்ளவுஸை வந்து நான் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். நான் யோசித்தது என்ன அப்படின்னா, மறுநாள் நமக்கு வந்து இத்தனை ப்ளவுஸ் தைக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கிடைக்கிற சான்ஸ் ஏன் விடுவானே, நம்ம வந்து சொல்லுவாங்கள்ல காற்றுள்ளவதே தூற்றிக்கொள் அப்படின்னு. அதே மாதிரி நானுமே வந்து எனக்கு தோணுச்சு, இது வந்து நான் இன்றைக்கி தைச்சேன்னா நாளைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, 2 சுடிதார் மட்டும் தான் தைக்க வேண்டியிருந்துச்சு. ஒரே ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கணும். இது வந்து ஈஸி தான். நான் ஒரு 2 மணிக்கு மேலே உட்காந்தா கூட நான் 6 மணிக்கு 7 மணிக்குள்ளே தைச்சி முடிச்சிருவேன். அந்த நம்பிக்கையினால தான் நான் வந்து நாள் வந்து இவ்வளோ டைட்டாக தைச்சேன். நான் வந்து இவ்வளோ தைக்கிறேன் அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் சரி. நான் வேலை இருக்குது அப்படின்னா என் பொண்ணுமே அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவா. அதே மாதிரி என் ஹஸ்பண்டுமே சின்ன சின்ன வேலையை அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம், நமக்காக ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னுமே நம்ம சுறுசுறுப்பாக ஓடணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தோணும். அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிப்பேன். என் ஹஸ்பண்டுமே வந்து நான் ஒரு 100 ரூபா சம்பாதிச்சா கூட அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீ வந்து வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிற, நீ சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம். நான் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்க, எனக்கு மாத சம்பளம் அது வேறு. உன்னை நம்பி ஒருத்தங்க கொடுக்காங்க, அந்த ப்ளவுஸை வந்து நீ தைச்சி கொடுக்குற, அதுக்கு அமௌண்ட்டு சம்பாதிக்கிற. ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேலே உன்னால் வருமானம் சம்பாதிக்க முடியுதுன்னா நீ செய்கிற வேலை உண்மையிலே பெருசு அப்படின்னு நிறைய வாட்டி வந்து என்னை சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறத நீ ஒரு 4 மணி நேரத்தில் சம்பாதிச்சிருத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு இன்னுமே நான் ஓடணும், இன்னும் வந்து நான் நிறைய தைக்கணும் அப்படிங்கிறதான் தோணும். அது வந்து அவங்கள விட நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, இன்னும் கொஞ்சமே நம்ம வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் வீட்டுக்கு. ஏன்னா நம்மளால் முடியுது அப்படிங்கும்போது நம்ம இந்த டைமில் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பேன். நம்மக்கிட்ட வந்து நிறைய ப்ளவுஸ் வருது அப்படின்னா நம்ம நல்லா தைக்கிறோன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட நல்லா தைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வரமாட்டாங்க. அதனால் நமக்கு தைக்கிற தொழில் வந்து தெரியுது, நம்ம வந்து அந்த தொழிலை வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்கும்.
நீங்களுமே இந்த மாதிரி வந்து ஒரு 10 ப்ளவுஸ்லாம் ஒரு நாளைக்கு வந்து தச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே தச்சவங்களுமே இருப்பீங்க. இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். எப்போவுமே வந்து நமக்கு ஃபெஸ்டிவல் டைமு இல்லை நமக்கு வந்து ஏதாவது தீபாவளி பொங்கல் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து இவ்வளோ ப்ளவுஸ்லாம் தைக்க முடியும் ஒரு நாளைக்கு. ஏன்னா அவ்வளோ வரும், நம்ம இவ்வளோ தைச்சா தான் நம்ம எல்லாருக்குமே கொடுக்க முடியும். ஆனால் இது வந்து கோயில் கொடை ஃபங்க்ஷனுக்காக வந்தது, அதனால் நான் வந்து தச்சு கொடுத்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுன்னு நினப்பேன். நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்கலை என்னவா வேணா இருக்கட்டும், நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்மளை வந்து அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்க முடியும். வீட்டையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு தொழிலையும் பார்க்குறோன்னா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. நம்மளால் ரெண்டையுமே மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களை எப்போவுமே தாழ்த்தி நினைக்காதீங்க. என்னால் முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. நம்ம வீட்டில் வந்து இருக்கிறோம், இவ்வளோ டைம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த டைமில் நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. நம்ம மேலே அப்போ தான் நமக்கு ஒரு மரியாதை வரும். நீங்களே சம்பாதிச்சு அது ஒரு பொருள் வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து மற்றவங்க வாங்கி கொடுக்கறதுல கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா வந்து எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தைக்கிறேன், நான் வெளியில் தைக்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, எனக்கு வந்து மோட்டிவேட்டாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னென்னா நீங்கள் வந்து தைரியமாகவே தைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து சின்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் அதை வச்சு கொடுக்கேன் அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட வந்து சில குறைகள் வந்து சொல்ல மாட்டாங்க, நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதே இது நம்ம வெளியே தச்சு பழகும்போது தான் நமக்கு வந்து சின்ன சின்ன தப்பும் தெரியும், நம்ம அதை திருத்திட்டு போவோம். நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம தச்சு பழகும்போது இருக்கிற மாதிரி இருக்காது. நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நீங்களுமே பர்ஃபெக்டாக தைக்கிற நிலமை வரும். அதனால் தைரியமாக வந்து தச்சு பழகுங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நம்ம எப்படி வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம சண்டை போட்டோ இல்லை பிரச்சனை பண்ணியோ நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணணும்னு கிடையாது. நம்மளோட செயலில் வந்து நம்மளால் சரி பண்ண முடியும். ஒரு ப்ளவுஸ் வந்து தப்பாக இருக்குன்னு ஒருத்தங்க திட்டாங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸில் நம்ம அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்க இனிமேல் நான் தைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம தொழிலை விட்டுட்டு போகக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரோட அம்மா வந்து அது கூலி தொழில் பண்ணியிருப்பாங்க, இல்லை பீடி சுற்றிருப்பாங்க. திருநெல்வேலி சைடுனா கண்டிப்பாக பீடி சுற்றிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் பார்த்து தான் அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை வளர்த்துருப்பாங்க. அவங்களாம் எந்த இடத்துலையுமே வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லவே இல்லை. நம்ம வந்து நல்லாவே கற்றுக்கிட்டோம். இப்போ நிறைய பவர் மிஷின்லாம் வந்துருச்சு, நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம இன்னொருத்தங்கிட்ட போய் முன்னாடிலாம் கேட்கணும். இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் நமக்கு வந்து ஆன்சர் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக தான் இருக்குது. இதை கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பயந்து பின்னாடி போனோம் அப்படின்னா பின்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டியதான், நம்மளால் மேலே வரவே முடியாது. நம்ம அதை வந்து நான் வந்து சரி பண்ணுவேன், அதையும் நான் சரி பண்ணி காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். எந்த ஒருத்தங்க வந்து ப்ளவுஸ் வந்து என்கிட்ட தைக்க கொடுத்து என்கிட்ட நல்லா இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து நம்மகிட்ட திரும்ப தைக்க கொடுக்குற அளவுக்கு நம்மளை நம்ம வந்து உயர்த்தணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். அப்படி வந்து என்கிட்ட நிறைய கஸ்டமர் இருக்காங்க. நான் வந்து தையல் பழகின காலத்தில் வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, கொடுக்காம இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் இன்றைக்கி என் ப்ளவுஸை இன்னொருத்தங்க போடுறத பார்த்துட்டு யார்கிட்ட தைச்சிங்கன்னு கேட்டு என்கிட்ட கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்படி வந்து நம்ம வாழ்க்கையை முயற்சி பண்ணி மாற்றணுமே தவிர நம்ம வந்து இது இல்லை இவங்க சொல்லிட்டாங்க அதனால் நான் தைக்க மாட்டேன் அப்படின்னு தொழிலை விட்டு போகக்கூடாது. அது உண்மையிலே மிகப்பெரிய தப்பு. நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து மிஷின் எடுத்து தைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கும் சரி பிகினராக இருக்கவங்களுக்கும் சரி ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க எனக்கு உனக்கு வந்து தையல்லாம் வராது அப்படின்னு சொன்னால் அதுக்காக முடங்கி போய் இருக்காமல் இல்லை நான் கற்றுக்குவேன் என்னால் முடியும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.